நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்டா. ஹலோ சார். Hi Ashok, how are you? ஃபைன் சார். Hi. Hello. ஆ சார். டைம் ஆச்சு. இப்போ ரெடி பண்ணுங்க. தேங்க் யூ சார். Congratulations. அம்மா ரிப்பன் கட் பண்ணலையா? ஒரு முக்கியமான விஐபிக்காக வெயிட் பண்றேன் சார். நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வர காரணமே அவங்க தான் சார். சார் நீங்க அவசரமா வெளியே போணுமா? No problem. வெயிட் பண்றேன். ஓகே சார். ஏய் சார்க் ஸ்பீட் எடுத்து கொண்டு வரேன். உட்காருங்க சார். உட்காரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க அவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு. பிரியாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவா வா. ஓகே அசோக், தேங்க்யூ. வாங்க. சாரி அசோக், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கட் பண்ணுங்க. அப்பா அம்மா வரலையா? இல்ல, இங்க திருப்பழா நடக்கும்போது திருப்பதியில பூஜை பண்ணா நல்லதுன்னு அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆஹா. அவங்க வராம இருந்தது கூட நல்லதுதான். ஏன்? பிரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இந்த கடையை திறக்கிறேன்னு அப்பா கேட்டா அவர் கேட்கிற கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்லையே. நீங்க கட் பண்ணுங்க. ஓகே, அந்த செட் எடுங்க. இது Panasonic. இப்போ fastest moving இதுதான். Cassette player system with copier, graphic equalizer, two-way speaker system with FM. இது என்ன விலை? இது 65 மேடம் with tax. பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் வணக்கம் தமிழகம் நேரடி ஒளிபரப்பின் நாளைய சிறப்பு விருந்தினர் வெல்கம் ஹோட்டல் அதிபர் திரு அசோக் குமார் அவர்கள். இதோட நல்ல picture வேணா நீங்க ஹலோ, சொல்ல அரவிந்த், நான் பிரியா தான் பேசுறேன். பிரியா, நான் அசோக் பேசுறேன். பிரியா, என்ன அசோக்? இந்த உலகத்துல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு. உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னியே, அந்த அசோக் நாளைக்கு காலையில சன் டிவி வணக்க தமிழத்துல பேச போறான். பிரியா, இந்த உலகத்துல யார் அதை பாக்குறாங்களோ இல்லையோ, இந்த அசோக்கை உருவாக்குன நீ பார்க்கணும். பிரியா, பாப்பியா? பிரியா, பாக்குறேன். தேங்க்யூ. ஏய், ஒரு கடை மாறுங்க போது எங்க உங்க அம்மா? அம்மா வர்றேங்க. அங்கதான். வா பையன், என் பையன் பேச போறான். எங்கடி உங்க வீட்டுக்காரரு? வந்துடுறேன்னு சொன்னாரு. எப்ப வருவாரு? ஏய், லோட லோடன்னு பேசிக்கிட்டு பொறுக்காம பாரு. ஆமா, ஐயோ மறைக்காம உட்காரு. இப்ப ஒருத்தர். வணக்கம். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எமது காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு வணக்கம் தமிழகத்தின் சிறப்பு விருந்தினர் சென்னையில் புகழ்பெற்று விளங்குகிற வெல்கம் ஹோட்டலுடைய அதிபர் திரு அசோக் குமார் அவர்கள். வணக்கம் திரு அசோக் குமார். வணக்கம் சார். உங்க வளர்ச்சியை பத்தி சொல்லணும்னா மிக குறுகிய காலத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில பல கிளைகளை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ தொழில்கள் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ஹோட்டல் தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க? உண்மையை சொல்ல போனா வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்படாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன்.
ஒரு நாள் சாதிக்கணுங்கிற வெறி எனக்குள்ளேயும் உருவாச்சு. எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இந்த தொழில் தான் இல்லாம கிடைச்ச எல்லா தொழிலும் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த தொழில் தான் நிரந்தரமான தொழில், இது மூலியமா தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும்னு நினைச்சு நாங்க தேர்ந்தெடுத்தது தான் இந்த ஹோட்டல் தொழில். சார், நீங்க சொல்லும்போது வாழ்க்கையில ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தேன், ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி உங்க வாழ்க்கையே திசை திருப்பின அந்த நாளை பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஒரு நாள் ஏற்பட்ட அற்புதம் எனக்குள் உருவான காதல். காதலா? ஆமாங்க. ரொம்ப வித்தியாசமான பதில சொல்றீங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமே. யாருடி? சஸ்பென்ஸ். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமா ஒரு பொண்ணு இருப்பா. அதே மாதிரி என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி என் உயிருக்கு உயிரான காதலி இருக்கா. எதிர்காலத்தை பத்தியே கவலைப்படாம ஒரு தெருப்பொறுக்கையா சுத்திட்டு இருந்த எனக்கு பொறுப்புனா என்னன்னு புரிய வச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு மேல் விலாசத்தை கொடுத்ததே காதல் தாங்க. ஏன் என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கூட காதல் தாங்க. எல்லாருக்கும் காதல் வர மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல காதல் வந்தது. என் காதல அவகிட்ட சொன்னேன், நீ இந்த உலகத்துல என்னடா சாதிச்சேன்னு கேட்டா. அவ கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதாவது உங்க வாழ்க்கைக்கே ஒரு பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது காதல் தான் சொல்றீங்களா? ஆமாங்க. ஏ சார், இப்போ உங்க காதலி உங்க காதலை ஏத்துக்கிட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நான் உங்களை சந்திக்கும் போது ஒரு கேள்விக்குறியா இருந்தேன். இந்த உலகத்துல நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணு, உனக்காக நான் இருக்கேன்னு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தா. அவ கொடுத்த அந்த ஒரு வார்த்தை இப்ப என்ன ஆச்சரியக்குறியா மாத்திருக்கு. நானும் என் காதலி கிட்ட இந்த சமுதாயத்துல பல பேர் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா மாறி அவ முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். காதலால எனக்கு கிடைச்ச ஊக்கம் உழைப்பா மாறி என்னுடைய இந்த வளர்ச்சி வணக்கத்தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு அவ எதிர்பார்த்த அசோகா கூட்டிட்டு வந்திருக்கு. நான் பங்கெடுத்துக்கிற இந்த நிகழ்ச்சி அவளும் பாப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ பாக்குற இந்த நிமிஷத்துல எனக்குள்ள இருக்கிற உணர்வுபூர்வமான காதல் உயிர் பெறுங்கிற இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்குமா டிவி ஆஃப் பண்ற? பின்ன என்னமா, அவர் வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தது காரணமே அவருடைய உழைப்பு தான். அதை விட்டுட்டு காதல் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏமா, எந்த அளவுக்கு சீரியஸா லவ் பண்ணியிருந்தானா அந்த பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே மாத்தி காமிச்சிருப்பான். என்ன சிவகாமி? ஐயோ, உங்க ஆர்குமெண்ட் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல டிவி ஆன் பண்ணுங்க. யாரு? வெல்கம் குரூப் அசோக் குமாரா? அவனா நீ சொன்ன அசோக்? மாட்டு மூளை பிரியா அவனுக்கு. ரோட்ல போற வரவனெல்லாம் தேவையில்லாம முறைச்சிட்டு இருப்பான். அவன் இப்படி பக்குவமாயிட்டானேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவன் வாழ்க்கைக்கு பின்னால என் காதலி நீ இருக்கேன்னு நினைக்கும் போது ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், நான் அதை நினைச்சு சங்கடப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா சந்தோஷம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. பிரியா, நீ யார சொல்றியோ அந்த அசோக் இப்ப என் ஃப்ரெண்டுமா. அவன் லைஃபுக்கு நானும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன். கவலையே படாத, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீயும் நானும் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவன் உன்னை கேட்கவே மாட்டான். ஏய், இது எது கட் பண்ணிட்டு இருக்க? அரவிந்த், இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஓ, ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலென்ட் பிளானிங். லைஃப்ல நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் வாழணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி தருவியா? கண்டிப்பா. இது பத்திரமா வச்சுக்க. Before marriage, I'll build it for you. Thank you. வீட்டுல நடக்கிற முதல் நல்ல காரியம் முக்கியமா சொல்லணும்னா இங்கதான் என்னுடைய கல்யாணம். அதனால சொன்ன டைம்ல வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அது என்னோட கடமை. சொன்ன டைமுக்கு பிஃபோரா முடிச்சு தரனா இல்லையான்னு பாருங்க. தேங்க்யூ சார். சார் அப்புறம் நான் சொன்னது கலர் கொடு. ஹலோ சார், நீங்க எங்க இங்க? சும்மா ஆன் த வே. ஒரு நிமிஷம் சார். இப்படி போகும்போது வெளியில உங்க காரை பார்த்தேன், அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? ஓய் சார். Fine. எப்படி சார் இருக்கு வீடு? ரொம்ப ராயலா இருக்கு. அது என்ன வீட்டுக்கு காதல் மாளிகைன்னு பேர் வச்சிருக்கீங்க? சார், ஷாஜகான் கூட தன் காதலி மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அத உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தனக்காக ஷாஜகான் ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காருன்னு மும்தாஜுக்கு தெரியவே தெரியாது சார். இங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கிற தாஜ்மஹால் உலகத்துல இருக்கிறவங்க பாக்குறதுக்காக இல்ல சார், என் உள்ளத்துல இருக்கிறவங்க வாழறதுக்காக. என்ன சார் ஒண்ணுமே பேசாம மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னடா பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உங்களை ஒரு பொண்ணு காதலிக்கிறானா இல்லையானே தெரியாம அந்த பொண்ணுக்காக
இப்படி ஒரு அற்புதமான மாளிகையை கட்டிட்டு இருக்கீங்க? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டிவில உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ஓ நீங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் காதல் தான்னு சொல்றீங்க. ஆனா அந்த காதலி உங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லாமலே இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்க காதலை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். சாரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க காதல அவங்க ஏத்துக்கலன்னா செத்துருவேன் சார். என்ன சார் இது? நீங்க வாழ்க்கையில உயர்றதுக்கு காதல் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க உயர்ந்து நின்னு எத்தனையோ பேர் வாழ்க்கைய உயர வச்சிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக சாகுறேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கு சார். சார் ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுலாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட கொஞ்சம் வர முடியுமா? வாங்க. இவதான் சார் என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் உயிரோட்டமா இருக்கிறவ. என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா வரப்போறங்கிறத முன்கூட்டியே இது மூலியமா சொன்னவ சார். என்னைக்கு என் பிரியா என்னை பார்த்து உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாலோ அன்னைக்குதான் சார் நான் என்னையே தெரிஞ்சுக்கிட்டேன். அசிங்கமா இருந்த என்ன அழகாக்கி பார்த்தவ சார். அவளை போய் ஆப்டான்னு சொல்லிட்டீங்களே சார். தேவதை சார், என் காதலி ஒரு தேவதை. நீங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் அவளை பார்த்து பேசுனீங்கன்னு வச்சுங்க, அடடா இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலையேன்னு நீங்களே ரொம்ப பொறாமப்படுவீங்க சார். என்ன ஆகாய மாதிரி உயர்த்தி பார்க்க ஆசைப்பட்டவ இன்னைக்கு அவ இல்லைன்னா நான் அழிஞ்சிடுவேன்னு அவளுக்கே நல்லா தெரியும் சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு உயிர் பிடிச்சு நிறுத்தி வாழணும்னு சொல்லுவ, என்ன சாகடிச்சிருவாள சார். நான் இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சது என் காதல்ல மட்டும்தான். அது மூலியமா கிடைச்ச வெற்றி தான் இது எல்லாமே. ஆனா என்னுடைய உண்மையான வெற்றி என் பிரியா எனக்கு கிடைக்கிறதுல தான். இப்ப சொல்லுங்க சார், என்னுடைய காதல் தோத்து போயிடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையான காதல் என்னைக்குமே தோத்து போகாது. தேங்க்யூ சார்.